ஓம் சாந்தி 11/6/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த ருத்ர ஞான யஜ்யத்தை சுயம் ருத்ர பகவான் படைத்திருக்கிறார். இதில் நீங்கள் உங்களுடைய அனைத்தையும் ஸ்வாஹா செய்யுங்கள். ஏனென்றால் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். கேள்வி: சங்கம யுகத்தில் எந்த ஒரு அதிசயமான விளையாட்டு நடக்கிறது? பதில்: பகவானால் படைக்கப்பட்ட யஜ்யத்தில்தான் அசுரர்களின் தடை ஏற்படுகிறது. சங்கம யுகத்தில்தான் இந்த அதிசயமான விளையாட்டு நடக்கிறது. இது போன்ற யஜ்யம் முழு கல்பத்திலும் வேறு எப்பொழுதும் படைக்கப்படுவதில்லை. இது சுயராஜ்யம் அடைவதற்கான ராஜஸ்வ அஸ்வமேத யஜ்யமாகும். இதில்தான் தடை ஏற்படுகிறது. அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள்? இதனை ஸ்கூல் அல்லது யூனிவர்சிட்டி என்றும் சொல்லலாம். ஷிவ் பாபா இந்த பள்ளிக்கூடத்தை அல்லது யூனிவர்சிட்டியை திறந்திருக்கிறார் என்று இந்த நேரத்தில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை படிப்பிக்கிறார், பகவான் நமக்கு படிப்பிக்கிறார் என்று குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் நினைவிருக்க வேண்டும். அவருடைய யஜ்யம் படைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பெயரும் பிரசித்தமானது, ராஜஸ்வ அஸ்வமேத ருத்ர ஞான யஜ்யம். ராஜஸ்வ என்றால் சுயராஜ்யத்திற்காக என்று அர்த்தம். அஸ்வமேத என்றால் என்னென்ன தெரிகிறதோ அதையெல்லாம் ஸ்வாஹா செய்கிறீர்கள். ஷரீரமும் ஸ்வாஹா ஆகிவிடுகிறது. அதாவது பக்தி மார்க்கத்தில் அஸ்வமேத யாகம் என்று செய்வாங்க. அந்த யாகத்தில் குதிரையை ஸ்வாஹா பண்ணுவாங்க. இங்கே பாபா சொல்றார், நீங்க குதிரையை ஸ்வாஹா பண்ணலை. அஸ்வமேத யாகம் என்றால் இந்த கண்களுக்கு என்னென்ன தெரிகிறதோ அதையெல்லாம் ஸ்வாஹா செய்கிறீங்க. இந்த ஷரீரமும் இதில் ஸ்வாஹா ஆயிடுறது. ஆனால் ஆத்மா ஸ்வாஹா ஆக முடியாது. அனைத்து ஷரீரங்களும் ஸ்வாஹா ஆகிவிடும். மற்றபடி ஆத்மாக்கள் வீட்டிற்கு திரும்பி ஓடிவிடும். இது சங்கம யுகம். நிறைய ஆத்மாக்கள் வீட்டிற்கு ஓடிவிடுவார்கள். மற்றபடி ஷரீரங்கள் எல்லாம் இங்கேயே அழிந்து போகும். இது அனைத்தும் டிராமா. நீங்களும் இந்த டிராமாவிற்கு வசமாகிதான் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். டிராமா பிளான் படி ஒரே ஒரு முறைதான் இந்த யஜ்யம் படைக்கப்படுகிறது. இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. சரியாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட சத்தியுகம் இருந்தது. இப்பொழுது மீண்டும் சக்கரம் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கிறது என்று உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. மீண்டும் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் புதிய உலகத்தின் சுயராஜ்யத்தை அடைவதற்காக படித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அவசியம் தூய்மையானவர்களாக மாற வேண்டும். டிராமா பிளான் படி போன கல்பத்தில் யார் ஆகியிருந்தார்களோ அவர்கள்தான் இப்பொழுதும் ஆவார்கள். ஆகையால் சாட்சியாக இருந்து இந்த டிராமாவை பார்க்க வேண்டியதாக இருக்கும் மற்றும் முயற்சியும் செய்ய வேண்டியதாக இருக்கும். பாபா வாருங்கள், எங்களை தூய்மையானவர்களாக மாற்றி இந்த மோசமான உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் என்றுதானே அழைத்தீர்கள். இப்பொழுது பாபா வந்திருக்கிறார் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக. பாபா நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாலும் முக்கியமான விஷயம் மன்மனா பவதான் என்று சொல்கிறார். தூய்மையாகுவதற்காக தான் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். இந்த விஷயத்தை மறக்கக்கூடாது. எவ்வளவு நினைவு செய்கிறீங்களோ அவ்வளவு நன்மை நடக்கும். சார்ட்டையும் வைக்க வேண்டும். இல்லையென்றால் கடைசியில் ஃபெயில் ஆகி விடுவீர்கள். இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. பிறகு சுகத்தினுடைய நாட்கள் வரப்போகிறது என்பதை உணர்ந்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக நம்முடைய அளவற்ற சுகத்தின் நாட்கள் வரப்போகிறது. பாபா ஒரே ஒரு முறை வந்து இந்த துக்கதாமத்தை அழித்து தன்னுடைய சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், இப்பொழுது நாம் ஈஸ்வரிய குடும்பத்தில் இருக்கிறோம். பிறகு தெய்வீக குடும்பத்திற்கு செல்வோம் என்று. இந்த சங்கம யுகம் புருஷோத்தமர்களாக உயர்ந்தவர்களாக ஆகக்கூடிய யுகம். போக போக சந்நியாசிகள் கூட இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த காலமும் வரும்.
பகவான் வந்து யஜ்யத்தை படைத்திருக்கிறார். இதில் எத்தனை தடைகள் ஏற்படுகிறது? இப்பொழுதும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. கன்னியாக்களுக்கு வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைக்கிறார்கள். இந்த தூய்மையற்ற உலகத்தின் அழிவு எதிரில் இருக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள். ஆகையால் ஏன் பாபாவினுடையவர்களாக ஆகிவிடக்கூடாது? ஏன் ஸ்வாஹா ஆகிவிடக்கூடாது? ஸ்வாஹா ஆகுவது எப்படி என்று கேட்கிறார்கள். எப்படி டிரான்ஸ்ஃபர் செய்வது என்று கேட்கிறார்கள். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, இந்த சாக்கார பாபாவை பார்க்கிறீர்கள் தானே? இவர் சுயம் செய்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் எந்த மாதிரியான கர்மம் செய்கிறோமோ அதை பார்த்து மற்றவர்களும் செய்வாங்க. சிவ் பாபா இவர் மூலம் அப்படிப்பட்ட கர்மம் செய்ய வைத்தார் இல்லையா? அனைத்தையும் யஜ்யத்தில் ஸ்வாஹா செய்து விட்டார். ஸ்வாஹா ஆகுவதில் ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா என்ன? இவர் மிகுந்த செல்வந்தரும் இல்லை, மிகுந்த ஏழையும் இல்லை, சாதாரணமாக இருந்தார். இது ஈஸ்வரனுடைய யஜ்யம். ஈஸ்வரனுடைய யஜ்யத்தில் இருந்துதான் உங்களுடைய சரீர நிர்வாகம் நடக்கிறது. யார் தங்களை அர்ப்பணமானவர்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் நாம் ட்ரஸ்டியாக இருக்கிறோம். இவை அனைத்தும் ஈஸ்வரனுடையது. அதாவது நம்ம எங்கே இருந்தாலும் நாம் பாபாவுக்கு அர்ப்பணமான குழந்தைகள், நம்ம ட்ரஸ்டியாக இருக்கிறோம். இதெல்லாமே ஈஸ்வரனுடையது தான். சிவபாபானுடைய யஜ்யத்திலிருந்து தான் நம்ம சாப்பிட்றோம் என்று இருந்தால் அப்போ நமக்கு ஈஸ்வரனுடைய யஜ்யத்திலிருந்து சரீர நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு என்ற அனுபவம் ஏற்படும். மற்றபடி எல்லாரும் மதுபனில் போய் அமர்ந்திட முடியாது என்று சொல்ல வரார். இது எல்லையற்ற யஜ்யம். இதில் அனைத்தும் ஸ்வாஹா ஆகப் போகிறது. ஆகையால் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், குழந்தைகளே, புத்தியின் மூலம் அர்ப்பணமாகி பற்றற்றவர்கள் ஆகிவிடுங்கள். இவை அனைத்தும் எரிந்து சாம்பலாக போகிறது. இது எவ்வளோ பெரிய யாகம்! பிறகு அங்கு எந்த யாகமும் படைப்பதில்லை. பக்தி மார்க்கத்தின் அநேக யாகங்கள் அனைத்தும் முடிந்து போகிறது. ஞானக்கடல் ஒரே ஒரு பகவான் தான். அவர்தான் இந்த மனித மரத்தின் விதை ரூபமாக இருக்கிறார். உண்மையானவர், உயிரோட்டம் உடையவராகவும் இருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானக்கடல் அமர்ந்து படிப்பிக்கிறார். அவர்கள் வெறும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு பாபா முழு ஞானத்தையும் கூறிக்கொண்டிருக்கிறார். பாபா சொல்கிறார், நான் சாதாரண சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன் என்று. பாகீரதம் கூட புகழ் பெற்றதாக இருக்கிறது. அவசியம் அது மனிதனுடைய சரீரமாக தான் இருக்கணும். அதில் பாபா வருகிறார். அவருக்கு ஒரே ஒரு சிவன் என்ற பெயர்தான் வழி வழியாக வந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுடைய பெயர்கள் மாறிவிடுகிறது. இவருடைய பெயர் மாறுவதில்லை. சிவன் கல்யாணக்காரி, அதாவது நன்மை செய்யக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. பகவான் தான் வந்து புதிய உலகம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஆகையால் அவர் நன்மை செய்யக்கூடியவர் அல்லவா? பாரதத்தில் சொர்க்கம் இருந்தது என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நரகமாக மாறியிருக்கிறது. பிறகு கண்டிப்பாக சொர்க்கமாக மாறும். எப்பொழுது தந்தை படகோட்டியாகி உங்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அழைத்து செல்கிறாரோ அப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. இது பழைய துக்கம் நிறைந்த உலகம். பிறகு அவசியம் புதிய உலகம் வரும். டிராமா பிளான் படி இப்பொழுது இதற்காக தான் நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாபாவின் நினைவு அடிக்கடி மறந்து போகிறது. இதில்தான் உழைப்பு இருக்கிறது. மற்றபடி உங்கள் மூலம் என்னென்ன பாவ கர்மங்கள் நடந்திருக்கிறதோ அதற்கான தண்டனை கர்ம வினை ரூபத்தில், நோய் ரூபத்தில் அனுபவிக்கத்தான் வேண்டும். கர்ம வினையை கடைசி வரை அனுபவிக்கத்தான் வேண்டும். இதில் மன்னிப்பெல்லாம் கிடைக்க முடியாது. மற்றபடி பாபா மன்னித்து விடுங்கள் என்றால் மன்னிப்பு எதுவும் கிடைக்காது. டிராமா பிளான் படி என்னென்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். மன்னிப்பெல்லாம் கிடைக்காது. கணக்கு வழக்கை எல்லாம் முடித்துதான் ஆகணும். தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆகுவதற்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது. ஸ்ரீ ஸ்ரீ சிவ் பாபாவின் ஸ்ரீமத் மூலம் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகுகிறீர்கள்.
உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைதான் உங்களை உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். உங்களுடைய வேலையே படிப்பது மற்றும் தூய்மையாகுவது, யோகத்தில் இருக்க வேண்டும். பாபாவினுடையவர்கள் ஆகி பிறகு தூய்மையாக இருப்பதில்லை என்றால் 100 மடங்கு தண்டனையும் கிடைக்கும். பாபாவுக்கும் அவப்பெயர் ஏற்படும். ஆகையால்தான் சத்குருவுக்கு நிந்தனை ஏற்படுத்தினால் எங்கேயும் பதவி கிடைக்காது என்று பாடப்பட்டிருக்கிறது. இவர் யார் என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை. சத்தியமான தந்தைதான் சத்குரு, சத்தியமான ஆசிரியராக இருப்பார் அல்லவா? பாபா முழு ஞானத்தையும் கொடுத்து விட்டார். யார் எவ்வளவு போன கல்பத்தில் தாரணை செய்தார்களோ அவ்வளவுதான் செய்வார்கள். ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. எவ்வளவுதான் ஹடயோகம் செய்தாலும் அதுவும் கர்மம்தானே. ஹடயோகம் கூட இப்பொழுது வாழ்வாதாரத்திற்கு ஒரு தொழிலாகிவிட்டது. இதன் மூலம் பெயர் கிடைக்கிறது, பணமும் கிடைக்கிறது. நீரின் மீது நெருப்பின் மீது நடக்கிறாங்க, ஆனால் பறக்கத்தான் முடியாது. ஆனால் இதனால் எந்த லாபமும் கிடையாது. இதனால் யாரும் தூய்மையாகவும் மாற முடியாது. சயின்ஸ்காரர்களுடைய ரேஸும் நடந்துட்டு இருக்கு. அதாவது புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அவர்களுடையது சயின்ஸின் ரேஸ் என்றால் உங்களுடையது சைலன்ஸின் ரேஸ். அனைவரும் அமைதியை தான் வேண்டிட்டு இருக்காங்க. ஆனால் பாபா சொல்கிறார், அமைதி உங்களுடைய சுய தர்மம் என்று. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். உங்களுடைய வீடான சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். இது துக்கம் நிறைந்த உலகம். நாம் சாந்தி தாமத்தில் இருந்து பிறகு சுகதாமத்திற்கு வருவோம். இந்த துக்க தாமம் முடிய போகிறது. இதை நல்ல முறையில் தாரணை செய்து பிறகு மற்றவர்களையும் தாரணை செய்ய வைக்க வேண்டும். அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் நாம் எந்த படிப்பை படிக்க வேண்டும் என்று உடனே நிர்ணயம் செய்து விடுகிறார்கள். அந்த படிப்பின் மூலம் என்ன கிடைக்கிறது மற்றும் இந்த படிப்பின் மூலம் 21 பிறவிகளுக்கான பிராலப்தம் உருவாகிறது. ஆகையால் நாம் எந்த படிப்பை படிக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆனால் டிராமா பிளான் படி யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவர்கள் அந்த படிப்பில் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்த படிப்பை படிப்பதில்லை. பாபா அந்த உலகாய படிப்பின் மூலம் என்ன கிடைக்கும்? ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்க முடியும். ஆனால் இங்கு பகவான் படிப்பிக்கிறார். நாம் ராஜ்ய பதவி அடைய வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். அப்படியானால் அதிகமான கவனம் எந்த விஷயத்திற்கு கொடுக்க வேண்டும்? ஒரு சிலர் பாபா நாங்கள் அந்த கோர்ஸை முடித்துவிட்டு வருகிறோம் என்று சொல்கிறார்கள். இவர்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்று பாபா புரிந்து கொள்வார். என்ன நடக்கப் போகிறது என்று பிறகு பார்க்கலாம் என்கிறார் பாபா. இந்த சரீரத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் உங்களுக்கு தெரியும். அப்படியென்றால் உண்மையான வருமானத்தை சம்பாதிப்பதில் ஈடுபட வேண்டும் அல்லவா? யாருடைய அதிர்ஷ்டத்தில் இருக்கிறதோ அவர்கள் அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொள்வார்கள். நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்தே தீர்வோம் என்று முழு ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டும். எந்த சான்ஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. யாருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லையோ இதெல்லாம் அவர்களுடைய புத்திக்கு வருவதில்லை. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உண்மையான வருமானத்தை சம்பாதித்து 21 பிறவிகளுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆகையால் சிறிதளவு கூட எந்த வாய்ப்பையும் இழக்கக்கூடாது. 2வது பாயிண்ட், பற்றற்றவர்கள் ஆகி தங்களுடைய அனைத்தையும் ருத்ர யஜ்யத்தில் ஸ்வாஹா செய்ய வேண்டும். தன்னை அர்ப்பணித்து ட்ரஸ்டியாகி பராமரிக்க வேண்டும். சாக்கார தந்தையை பின்பற்ற வேண்டும். வரதானம், நிந்தனை செய்பவருக்கும் கூட குணமாலை சூட்டக்கூடிய இஷ்ட தேவன் மகானாத்மா ஆகுங்கள். இன்றைய நாட்களில் எப்படி விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களை வரவேற்பதற்காக சிலர் கழுத்தில் ஸ்தூல மாலையை அணிவிக்கும் போது பதிலுக்கு நீங்கள் அவர்களின் கழுத்தில் மாலையை போடுகிறீர்கள்.
அதுபோல நிந்தனை செய்பவர்களுக்கும் கூட நீங்கள் குணமாலையை அணிவியுங்கள். அப்போது பதிலுக்கு அவர்கள் சுயம் தாமாகவே உங்களுக்கு குணமாலையை சூட்டுவார்கள். நிந்தனை செய்பவர்களுக்கு குணமாலை சூட்டுவது என்றால் பிறவி பிறவிகளுக்கு பக்தர்களை உறுதிப்படுத்திக் கொள்வதாகும். இதை கொடுப்பதுதான் பலமுறை எடுப்பதாக ஆகிறது. இந்த விசேஷ தன்மையை இஷ்ட தேவன் மகானாத்மாவாக ஆக்கிவிடுகிறது. ஸ்லோகன்: தன்னுடைய மனதின் உள் உணர்வை சதா நன்றாக சக்திசாலியாக ஆக்குங்கள். அப்போது கெட்டதும் நல்லதாகிவிடும். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட்: நான் ரூப் பசந்த் ஆத்மா. பாபா பாருங்க, சங்கம யுகத்தில் நமக்கு எவ்வளவு அழகான ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். ரூப் பசந்த் ஆகுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வாய் திறந்தால் ஞான ரத்னங்கள் தான் வெளிவரணும், கற்கள் வரக்கூடாது. ஆகையால இன்று நாள் முழுவதும் வாய் திறந்தால் நம்முடைய வாயிலிருந்து ஞான ரத்னங்கள் தான் வரணும். அதாவது ஞானத்தை தான் பேசணும். ஆனால் எல்லா இடங்கள்லையும் நம்ம ஞானம் பேச முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம், அல்லது நம்முடைய பேச்சு ஞானத்தினுடைய அடிப்படையில் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம செய்யலாம். ஆனால் உண்மையிலும் ரூப் பசந்த் யார் தெரியுமா? பாபா தான். பாபாவுக்கு தான் அந்த மகிமை இருக்குது. ஏன்னா சிவபாபா எப்போ வராரோ பேசுகிறாரோ அப்போ அவர் வாயிலிருந்து என்ன வருது? ஞானம் தானே. வரும்போதே ஞானம் சொல்லிட்டே தானே வரார் அவர். ஆகையால் ஞானக்கடல் ஞானம் கொடுக்குறார். அவர் தான் ரூப் பசந்த். அப்போ அந்த ஞானம் கொடுக்கும் போது அது என்ன சொல்லலாம்? ஞானம் மழை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பாபா ஞான மழை பொழிகிறார். அப்போ மழை பொழியும் போது எந்த இடத்துல மழை பொழிகிறதோ அந்த இடம் என்ன ஆயிடுது? குளிர்ச்சி ஆகிடும். அந்த இடமும் குளிர்ச்சி ஆகிடும், சரீரமும் குளிர்ச்சி ஆகிடும், மனமும் குளிர்ச்சி ஆகிடும். அதுபோல் ஞான மழை பொழியும் போது என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல நம்முடைய சரீரம் குளிர்ச்சி ஆகிடும். அப்படின்னா நம்முடைய கர்மேந்திரியங்களுடைய சஞ்சலத்தன்மை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மனமும் குளிர்ச்சி ஆகிடும். அப்படின்னா விகாரங்களுடைய உத்வேகம் குறைஞ்சிடும். அப்போ சரீரமும் மனமும் குளிர்ச்சியாக இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும்? நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடம் குளிர்ச்சியாக இருக்கும் அல்லது அமைதியாக இருக்கும். அதனால நான் ரூப் பசந்த் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கலாம். சரீரத்தையும் குளிர்ச்சியாக வச்சிருக்கலாம், மனதையும் குளிர்ச்சியாக வச்சிருக்கலாம். அதே நேரத்தில் நான் இருக்கிற இடத்தையும் குளிர்ச்சியானதாக நம்ம உருவாக்கலாம். அதுக்கடுத்தது மழை பொழியும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு செழிப்பு வருது இல்லையா? அதாவது நதிகள், ஆறுகள், ஏரிகள் இதெல்லாமே நிரம்பும். அதுபோல் அந்த வறண்டு போன அந்த நிலம் கூட என்ன ஆயிடுது? செழிப்பாக மாறிடும், பசுமை ஆயிடும். அதுபோல் ஞான மழை பொழியும் போது என்னுடைய மனம் கூட என்ன ஆகிடும்? செழிப்பாக மாறிடும். வறண்டு போன வாழ்க்கை கூட அந்த உயிரோட்டம் பெறுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு வாழ்க்கையாக மாறிடும். அதனால இன்று நாள் முழுவதும் நான் ரூப் பசந்த், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பசுமையாக இருக்கா? செழிப்பாக இருக்கா? நிறைவாக இருக்கா? அந்த ஊக்க உற்சாகத்தில் இருக்கிறேனா என்று செக் பண்ணணும். மழை பொழியும் போது குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? நினைஞ்சிக்கிட்டே விளையாடிட்டு குஷியில் டான்ஸ் ஆடுவாங்க. அதுபோல் ஞான மழையில் நான் நினைஞ்சிக்கிட்டே என்ன பண்ணணும்? ஆத்மா டான்ஸ் ஆடணும், குஷியில் இருக்கணும். அப்போ அந்த திருப்தியை அனுபவம் பண்ணணும், குஷியை அனுபவம் பண்ணணும், ஊக்க உற்சாகத்தை நம்ம அனுபவம் பண்ணணும். அதே நேரத்தில் ரூப் பசந்த் என்றால் இது போல் நம்ம இருக்கணும். மற்றவர்களுடைய அந்த சஞ்சலத்தன்மையும் நம்ம குறைக்கணும். அப்படின்னா அவங்களையும் குளிர்ச்சியாக மாற்றணும், மற்றவர்களையும். அதே நேரத்தில் அவங்களுடைய மனமும் குளிர்ச்சி ஆகணும். அப்படின்னா நிர்வீகாரிகளாக மாற்றணும். இவ்வளோ பெரிய பொறுப்பு பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நம்ம செய்யும் போது அப்போ அந்த இயற்கை கூட எப்படி மாறிடும்? சத்தோ பிரதானமாக மாறிடும். அவ்வளோ குளிர்ச்சி ஆயிடும். ஆகையால் அந்த ரூப் பசந்த் என்ற அந்த ஒரு வரதானம் நமக்கு நினைவு இருந்ததுன்னா எவ்வளோ மாற்றங்கள் நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றியும் எவ்வளோ மாற்றங்கள் வரும். ஆகையால் இந்த பயிற்சி நம்ம செய்யணும், முயற்சி செய்யணும். நான் ரூப் பசந்த் எந்த அளவுக்கு என்னால் முடியும் அப்படின்றது செக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு நேரம் மறந்து போனாலும் இன்னொரு நேரம் ஞாபகம் வரும் பொழுது அந்த முயற்சி தொடர்ந்து செய்துட்டே இருப்போம். ஓம் சாந்தி.